இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து கம்ப்ளீட்டாவே ஏஐ கூடயே ஏஐ அந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ இட் இஸ் லைக் குட் ஆர் பேட். இது எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பட் ஆனா அது எப்படி என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு அதை பத்தி ஆக்சுவலா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ இஸ் குட் ஆர் பேட்னு கேட்டா டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யூஸ் தம், ஹவ் வி கைட் தம். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் இருக்கட்டும், மஸ்ட் டீச் ஹவு டு யூஸ் ஏஐ ப்ராப்பர்லி. அது ஒரு விஷயம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம செஸ் விளையாடுவோம். செஸ் விளையாடும் போது ஆப்போசிட்ல ஏஐ வந்து ஆப்போனன்ட் அதெல்லாம் வந்து கிளாசிக் ஏஐ. அதனால நமக்கு பெருசா பாதிப்பு வராது. கிளாசிக் ஏஐயால ஒரு விஷயத்த சின்ன விஷயங்கள் தான் அதையே செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். பட் இப்போ வந்து எஜென்டிக் ஏஐல உள்ள கேம்ஸ் எல்லாம் குழந்தைங்களை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். because it's more advanced than you. எஸ். நார்மலா ஒரு இன்ஸ்டாகிராமே வந்து நமக்கு கொஞ்சம் பேஷன் லெவல்ல கொஞ்சம் கம்மி பண்ணும். வரிசையா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறீங்களா, சோ அது உங்க பிஹேவியர் கொஞ்சம் மாறும். அக்ரெசிவா நீங்க ஆயிடுவீங்க. கரெக்ட். ஒரு மாதிரி சைக்கோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடாது. பட் சைக்கலாஜிக்கலா வில் கெட் அஃபெக்டட். எஸ் எஸ். சம்டைம்ஸ் கண்டினியூஸ்லி வாட்சிங் ஒரு மைண்ட் அப்படியே ஒரு பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி உட்காந்தா சம்டைம்ஸ் எழுந்தா ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐம் ஷேரிங். ஐ டோன்ட் நோ இட்ஸ் குட் ஆர் திங். ஐ ப்ராப்ளி லிமிட்டேஷன் இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ஸோ அது உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ ஃபோக்கஸிங் கம்மியாக இருக்கும். அண்ட் அதை அடிக்கடி பார்க்கும்போது அடிக்ஷன் வரும். ஸோ அந்த விஷயங்களை வந்து குழந்தைங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கு எப்படி கைட் பண்ணுறோங்கிறதுல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் எஜுகேஷன் வைஸ் சொல்லணும்னா யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. சாட் ஜிபிடி ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணுமே தவிர அடிக்ஷனாக யூஸ் பண்ணக்கூடாது.